அந்த சவால் அது விளையாட்டா ஆரம்பிச்சுச்சு. ஆனா, அந்த கதவு மூடின அந்த நொடியிலிருந்து அது வெறும் சவாலா இல்லாம சாபமா மாறிடுச்சு. இப்போ கார்த்திக் அந்த வீட்டுக்குள்ள சிக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குற முதல் மர்மம் அவனோட உயிரை எடுக்க போகுதா? ஒரு முறை அந்த வீட்டுக்குள்ள போனவங்க யாருமே வெளியே திரும்ப வந்ததா கதையே இல்லை. இப்போ கார்த்திக் அந்த வீட்டுக்குள்ள மாட்டியிருக்கான். இப்போ கார்த்திக் அந்த மர்மங்களை எல்லாம் தன் கண்களால பார்த்து உணரப் போறான். ஆனா இதுக்கான தொடக்கம் நேத்து இரவே ஆரம்பிச்சிருச்சு. இருளடைஞ்ச வீட்டுக்குள்ள மாட்டிட்டான் கார்த்திக். அந்த கதவுகளும் மூடிச்சு. அவன் வெளியே வந்தானா? அடுத்து என்ன நடந்துச்சு? தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோடு 1 and 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. நேத்தோட தொடக்கத்தை பார்க்கலாமா? கார்த்திக் அவனோட நண்பர்கள்கிட்ட சவால் விட்ட மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஆனால் அவன் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கதவு தானாக மூடிடுச்சு. இப்போ அவன் வெளியேற முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கான். இன்னும் சில நிமிஷங்களில் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மர்மத்தை சந்திக்க போகிறான். என்ன ஆகும் அவனுக்கு? அந்த வீடு ஃபுல்லாக இருளடைஞ்சு தூசியும் காற்றுமா இருந்துச்சு. கார்த்திக்கும் அந்த கதவை திறக்க முயல்றான். ஆனால் அவனால் திறக்க முடியல. அப்போது கார்த்திக், ஏய் கதவு மூடிடுச்சு, திறக்க முடியல, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறான். வெளியிருக்கிற அவனோட நண்பர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அவன்கிட்ட வந்து, கார்த்திக் நாங்கள் இருக்கோம், நீ வெயிட் பண்ணு, நாங்கள் கதவை எப்படியாச்சும் திறக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து அவங்க அந்த கதவை உடச்சி திறக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கதவு எவ்வளவு தள்ளுனாலும் எவ்வளோ அடித்தாலும் திறக்கவே முடியல. அந்த வீடு கார்த்திக்கை எப்படியோ கைப்பற்றிடுச்சு போல. கார்த்திக் அவனுக்கு அவனே வந்து தைரியம் சொல்லிக்கிறான். சரி விடு கார்த்தி, நீ பயப்படாத, கொஞ்ச நேரம்தான், பொறுத்துட்டின்னா போதும், நம்ம வெளியே போயிடலாம், நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே மாடிப்படி ஃபுல்லாக பறவைகள் எல்லாம் பறந்துட்டு கதவெல்லாம் டம் டும்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. கார்த்திக் வீட்டுக்குள்ளே சுற்றி நடக்கிறான். ஒவ்வொரு அடியும் தூசியாக இருக்குது. அந்த வீட்டு சுவர்களில் ஃபுல்லாக பழைய படங்கள் இருந்துச்சு. சில பொருட்களெல்லாம் உடஞ்சும் மரச்சாமான்கள் எல்லாம் பிளந்தும் இருந்துச்சு. தூரத்திலிருந்து ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதை கேட்டு பதறிப்போன கார்த்திக், யார் அது, இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறான். அப்படியே கார்த்திக் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு அறைக்குள்ளே போகிறான். அங்கே போனால் கதவு தானாகவே திறக்குது. அந்த அறையில் ஒரு பழைய கண்ணாடி இருந்துச்சு. அதில் கார்த்திக் அவனோட முகத்தை பார்க்குறான். ஆனால் அதில் அவன் இல்லை, வேற யாரோ தெரியுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான கார்த்தி, அடடா இது என்ன, நானா? என் முகம் இல்லையே, வேற யாரோ, ஒரு பெண்ணின் முகம் போல தெரியுது. கண்ணாடியில் பழைய ஆடை உடுத்தி கருப்பு கண்ணாடி போட்ட ஒரு பெண்ணின் முகம் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவள் அங்கே இல்லை. அந்த முகம் வெறும் கண்ணாடிக்குள்ளே மட்டுமே தெரிஞ்சிச்சு. மெல்ல அந்த பெண்ணோட அழுகை சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது கார்த்திக் அங்கே தரையில் விழுந்து கிடந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்க்குறான். அந்த புகைப்படத்தில் ஒரு குடும்பத்தின் புகைப்படம் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒருத்தங்களோட முகம் மட்டும் கருப்பு மை வச்சு அழிச்சிருந்துச்சு. அதை பார்த்த கார்த்திக், இது என்ன, யார் இந்த முகத்தை இப்படி அழிச்சிருக்காங்க, ஏன் மறைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு அடிகள் எடுத்து வைக்கிற சத்தம் கேட்குது. அதை திரும்பி பார்த்து, யார் அது அப்படின்னு கேட்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை, வெறும் காற்று வீசுகிற சத்தம் மட்டுமே கேட்டுட்டு இருந்துச்சு. கார்த்திக் கீழே கிடந்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருந்தான். அப்போது அவனுக்கே தெரியாமல் பின்னாடி ஒரு நிழல் நின்றுட்டு இருந்துச்சு. மெல்ல ஒரு குரல் கேட்டுச்சு, போய்விடு, இந்த வீடு உனக்கில்ல அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. பதட்டமாக கார்த்திக், யார் பேசுறது, இங்கே யார் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். வீட்டுக்குள்ளே காற்று பலமாக வீசிச்சு. அப்போது கதவுகள்லாம் ஒன்றுக்கொன்று அடிச்சுட்டு கதவெல்லாம் சாத்திடுச்சு. பொருட்கள் எல்லாம் நகர்ந்து இங்கும் அங்குமா விழுந்து கிடந்துச்சு. திடீர்னு கார்த்திக்கு முன்னாடி அந்த நிழல் மெல்லமாக உருவெடுத்து நின்றுச்சு. அது யாருன்னு பார்த்தா கண்ணாடியில் கார்த்திக் பார்த்தா அதே பெண். இங்கே வரக்கூடாது, நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெண் நிழல் சொல்லுச்சு. பயந்து போன கார்த்திக், நீங்கள் யார், ஏன் என்னை வெளியே போக விட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த வீட்டுக்கு உன்னை பிடிச்சி போச்சு, அதுதான் விட மாட்டேங்குது அப்படின்னு அந்த பெண் நிழல் சொல்லுது. திடீர்னு அங்கே எரிஞ்சிட்டு இருந்த விளக்குகள் எல்லாம் கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்டுச்சு. இதெல்லாம் பார்த்து கார்த்திக் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான். அவன் உயிரே அவன்கிட்ட இல்லை, அந்த வீட்டோட கைப்பிடியில் இருக்குது.
ஆனால் இன்னும் அவன் எதுக்காக வந்தானோ அந்த மர்ம உண்மையை இன்னும் அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. அங்கே தோன்றின பெண்ணோட நிழல் வந்து அப்படியே மெல்லமாக மறைஞ்சு போயிடுச்சு. கார்த்திக் அப்படியே பெருமூச்சு விட்டு இது கனவா இல்லை உண்மையா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறான். வெளியிருந்த கார்த்திக்கோட நண்பர்கள் எல்லாம் கார்த்திக் நீ இருக்கியா அப்படின்னு வெளியிருந்து கத்திட்டு இருக்காங்க. கார்த்திக் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அவனை இன்னும் அந்த வீடு வெளியே விடலை. இன்னும் பல இரவுகள் பல மர்மங்கள் அவனை சுற்றி இருக்கு. அவன் இந்த மர்மங்கள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறான்? காத்திருந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.